பாசிச சக்திகள் எத்தனை அரசியல் ரீதியாகவும் சரி, அடக்குமுறையின் மூலமாகவும் சரி, சட்டத்தின் வாயிலாகவும் சரி, எத்தனை பல்முனை தாக்குதல்களை இந்த சமுதாயத்தின் மீது திணித்தாலும் மறுமையின் வெற்றியை இலக்காக கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தை ஒருபோதும் யாராலும் அழித்துவிட முடியாது. அல்லாஹ் எங்களோடு என்றைக்கும் நிச்சயமாக இருக்கிறான். ஒரு மூமினாக இருந்து அவன் அல்லாஹ்வின் பாதையிலே சண்டையிட்டு அவன் ரத்தம் சிந்தி கொல்லப்பட்டால் அல்லாஹ் சொன்னான் அவன் மரணித்து விட்டார் என்று சொல்லிவிடாது. அவன் அல்லாஹ்வின் பார்வையிலே உயிரோடு தான் இருக்கிறான். ஒரு முஸ்லிம் ஒருபோதும் போராளியாக இருந்து அவன் சாகப் போவது கிடையாது. ஆகவே முஸ்லிம்களை நீ அகமதாபாத்திலே கொன்று விட்டால் முஸ்லிம்கள் செத்து விட்டால் நினைத்து விடாதே. நீ குஜராத்திலே கொலை செய்து விட்டால் முஸ்லிம்கள் பயந்து விட்டால் நினைத்து விடாதே. எங்களை பொறுத்த மட்டில் எங்கள் சமுதாயத்தின் 10 இளைஞன் உனக்கு எதிராக உருவானான், இது பாரத தேசத்தை விட்டு பறந்து போக வேண்டியவர். நினைத்துக் கொள்ளாதே. நாங்கள் ஜனநாயக போராட்டத்தை அறிவித்ததற்கு நாடெங்கும் இத்தனை பாதுகாப்பு, இத்தனை பந்தோபஸ்துகள். முஸ்லிம் சமுதாயம் ஒரே இடத்தில் டெல்லியில் ஒரு உத்தரவு, நல்ல உண்மையான தலைவன் இருந்து ஜிஹாத் என்று உத்தரவிட்டால் 20 கோடி உயிர்களை இழந்தால் பாபர் மசூதி அங்கே கட்டிவிட்டு வருவோம். எங்களை பொறுத்த மட்டில் வெற்றியை தோல்வியை பற்றி ஒரு முஸ்லிம் சமுதாயம் கவலைப்படாது. எங்கள் வெற்றியை தோல்வியும் தீர்மானிக்கிற அல்லாஹ் ஒருவன் தான். மறுமை வெற்றி தான் எங்களுக்குரியது. ஆகவே பாபர் மசூதியை பொறுத்த மட்டில் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்க படிப்படியாக கருதி இருக்கிறோம். நீ ஆம்பளையாக இருந்தால் தமிழகத்தில் ஒரு பள்ளிவாசலை கை வைத்துப்பார். யார் என்று இந்த சமுதாயம் உனக்கு அடையாளம் காண்பிக்கும். இது போன்று தோழமை சமுதாய மக்களை கரம் கேட்டுக் கொண்டு நாங்கள் வருவோம். இந்தியா முழுக்க உன் காவி படையை ராணுவமாக கூட வைத்துக் கொள். காவி ஆடை உடைத்தவனை நீ ராணுவத்தில் சேர்த்துக்கொள். அவன் துப்பாக்கிகளை தோட்டாக்களும் நிறைத்து விடு. முஸ்லிம்களுக்கு தைரியம் இருந்தால் அந்த தோட்டாக்களை தாண்டி வந்து இந்த பள்ளிவாசை எழுப்பி சவாலோடு கோடிக்கணக்கான ஜிகாதிகளை ஜனநாயகம் என்ற பேராலே எங்களை பொட்டைகளாக ஆக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறார். மன்னராட்சியை கொண்டு திறந்து விடு. ஆம்பளை என்றால் போட்டு பார்த்து விடுவோம். ஜனநாயகம் என்று சொன்னால் முஸ்லிம்களை போன்று தேசப்பற்றுடையவர்களாக இருக்கு. நாங்கள் தேசத்தின் பற்றுமிக்கவர்கள். ஜனநாயகம் என்றால் அதற்கும் அடையாள சின்னம் இந்த சமுதாயம் தான். வீரம் என்றால் நாங்கள் நிச்சயமாக முன்னுரையானத்தான் இருப்போம். ஏனென்றால் எங்களுக்கு உலக வாழ்க்கை கிடையாது. நாங்கள் பெண்ணையும் மனைவியும் மக்களையும் பார்த்து அவருடைய அன்பிலே மயங்கி உருகி இந்த உலக வாழ்க்கையை வாழ்வர்கள், அவர்களுக்கு அன்பு செலுத்துவர்கள் தான். ஆனால் எங்களுக்கு மறுமைவாதி வைத்திருக்கிற அன்பு இருக்கிறது. இந்த உலகத்தின் அத்தனை சுகங்களை விட மிக மகத்தானதாகவேதான் நரேந்திர மோடிக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு இப்பொழுது தேவை. ஏன் குஜராத்தில் உன் போலீஸை கையில் வச்சிருந்த உன்னுடைய போலீஸ் மட்டும் ஜீரோ டாலரிசம் என்று சொல்லி, தீவிரவாதத்துக்கு எதிரான ஜீரோ டாலரிசம் என்று சொல்லி தீவிரவாதிகளை ஒடுக்க வேண்டும் உன்னுடைய போலீஸை கையில் வைத்திருந்தாய். ஆனால் குஜராத்தை தாண்டி வந்தால் வெவ்வேறு மாநிலங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. இங்கே உள்ளவனுக்கு எப்படி பதில் சொல்வது? தாடி வைத்தவனை பார்த்தாலே அவன் தூக்கம் கலைந்து போகிற அளவுக்கு அவன் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் உள்ளத்திலே பயத்தை வைத்திருக்கிறான். நான் இப்ப சவால் விடுறேன். இன்றைக்கும் நான் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவராக அநேக தீவுகளை எதிர்த்து பெரிய பெரிய பணக்கார ஜமான்கள், ஏன் கடந்த இங்க சிட்டி கமிஷனர் கருணாசாமி உள்பட நான் எதிர்த்து பகிரங்கமாக பேசியிருக்கிறேன். என்னை ரோட்ல போட்டு எவன் சுட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ரோட்ல போவேன். நீ நல்ல தாய்க்கு பிறந்திருந்தாண்டி ஒரு நல்ல தாய்க்கு பிறந்தாண்டி வா. அத்வானி, நீ இசட் பிரிவு பாதுகாப்பு இல்லாமல் நீ உண்மையான ராமர் பக்தன், உன் ராமர் மீது வாடி. ராமர் என்னை காப்பாற்ற சொல்லி வானா, நான் வரேன். நீ சுடு அல்லது வெட்டு. இந்த முஸ்லிம் சமுதாயம் ரத்தம் சிந்துவதை பாக்கியமாக கடமை ஒழிய கோழையாய் வாழ வெறுத்திருக்கு. என்னடா பண்ணீங்க? பாபர் மசூதி உங்க அப்பனாடா கட்டி கொடுத்தான். பாபர் மசூதிய உங்க தாத்தாடா கட்டி கொடுத்தான். பாபர் மசூதி